ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி நீர் உருண்டை. பச்சரிசி மாவில் எப்படி நம்ம நீர் உருண்டை செய்வோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது. டிஃபனுக்கு வச்சு சாப்பிடும் பொழுது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட கார சட்னி அரைச்சி சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்படி இந்த ஆர்டரில் போடும் பொழுது தான் அது உங்களுக்கு கரெக்டாக அது பொரியும். அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டாக கடுகு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் பொழுதே நல்லா வாசனை நல்லா சூப்பராக வரும். இப்போது இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பல்லாக கீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இது கூட அடுத்து சேர்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி மாவில் உப்பு சேர்க்கும் பொழுது மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எப்படி சேர்த்தாலுமே அது கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்க்குறப்ப மட்டும் கவனம் தேவை. அடுத்து இப்போது நான் தேங்காவை சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இப்போது 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரேஷியோவில் வைக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் 1க்கு 1.5 வைக்கிறேன். சில பேர் 2 டம்ளர் கூட வைப்பாங்க. நீங்கள் 1.5 டம்ளரே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இந்த ராகி மாவை அப்படியே லைட்டாக தூவி விட வேண்டிதான். கட்டி தட்டாமல் இதை நம்ம இதில் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட வேண்டிதான். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. நம்ம கரண்டி வச்சு அது கிளறும் பொழுது உங்களுக்கு அப்படியே அது இதுவாகிடும். என்னடா அங்கங்கே மாவாக தெரியுதுன்னு யோசிக்க வேண்டாம். அடுத்து நம்ம நல்லா பிடிச்சிட்டு கிளறும் பொழுது இது எல்லாமே ஒன்றா கலந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது மாவு எல்லாமே நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போது இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம அதில் அப்படியே வச்சிடலாம். மூடி போட்டும் வச்சிடலாம், இல்லை ஓப்பன்லேயும் வச்சிடலாம். வைக்கும் பொழுது அது அப்படியே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப தளர்வாக இருந்ததுன்னா அது உருண்டை பிடிச்சோம்னா சரி வராது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க வேண்டிதான். நீங்கள் வேணும்னா லைட்டாக எண்ணெய் கூட கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கூட உருட்டிக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக கூட தண்ணி தொட்டுட்டு கூட உருட்டிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆவியில் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ராகி நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.